நீங்க எங்ககிட்ட பகிர்ந்துகிட்ட சில ஆவணங்களை வச்சு இன்னைக்கு நாம ஆரிஜின் அதாவது ஆரிஜின் அப்படிங்கிற ஒரு டிஃபை 3.0 திட்டத்தை பத்தி கொஞ்சம் ஆழமா அலச போறோம். ஆமா. குறிப்பா இந்த திட்டத்தோட மையமா இருக்கிற 2 விஷயங்கள். ஒன்னு ஸ்பைடர் வெப் ரிவார்ட், அப்புறம் இன்னொன்னு டர்பைன் மெக்கானிசம். ம் இது 2ம் எப்படி வேலை செய்யுது? அப்புறம் இந்த சிஸ்டமோட ஸ்திரத்தன்மைக்காக இவங்க என்னென்ன வழிகளை அமைச்சிருக்காங்கன்னு புரிஞ்சுக்கிறது தான் நம்மளோட நோக்கம். நம்ம கிட்ட இவங்களோட விளம்பர குறிப்புகள், டெக்னிக்கல் ஒயிட் பேப்பர், சில யூடியூப் விவாதங்கள், அப்புறம் ஒரு ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் ஆடிட் ரிப்போர்ட், ஒரு கலவையான தகவல்கள் இருக்கு. சரி. இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து பார்க்கும்போது இந்த ஆரிஜின் எல்ஜிஎன்எஸ் சிஸ்டம் உண்மையிலே எப்படி இயங்குதுன்னு ஒரு தெளிவான சித்திரம் கிடைக்கும்னு நினைக்கிறேன். வாங்க ஆரம்பிக்கலாம். கண்டிப்பா. இந்த திட்டம் தன்னித்தானே டிஜிட்டல் நாகரிகத்தின் நெறிமுறை, அதாவது புரோட்டோகால் ஆஃப் டிஜிட்டல் சிவிலைசேஷன் ரொம்ப பெரிய வார்த்தைகள்ல சொல்லிக்கிறாங்க. ஆமா பார்த்தேன். முதல்ல இவங்களோட இந்த பிரம்மாண்டமான வாக்குறுதிகள் என்னன்னு பார்த்துட்டு, அப்புறம் நீங்க கேட்ட மாதிரி இந்த ஸ்பைடர் வெப், டர்பைன் மாதிரியான நுட்பமான வழிமுறைகளுக்குள்ள ஆழமா போவோம். ஓகே, அப்போ இவங்களோட அந்த பெரிய கனவுலேருந்தே ஆரம்பிக்கலாம். இவங்க டாக்குமெண்ட்ஸ்ல சொல்றத பார்த்தா ஆரிஜின் வெறும் ஒரு கிரிப்டோ திட்டம் மாதிரி தெரியல. ம். இது நாடுகளை சாராத கோட் மூலமா நிர்வகிக்கப்படுற ஒரு இரண்டாவது நிதி அமைப்பு அப்படின்னு சொல்றாங்க. மக்களுக்கு நிதி இறையாண்மை கொடுக்கறது தான் நோக்கமாம். ஆமா. 2026க்குள்ள இத அடையணும்னு ஒரு இலக்கம் வச்சிருக்காங்க. இது DeFi 3.0 அப்படிங்கிற ஒரு புதிய அலையோட ஒரு பகுதியா தெரியுது. DeFi 3.0. ஆமா. DeFi 2.0ல ஒலிம்பஸ் டாவோ மாதிரி திட்டங்கள் புரோட்டோகால் ஓன்ட் லிக்விடிட்டி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட கொண்டு வந்தாங்க இல்லையா? ஆமா ஆமா. இப்போ இந்த ஆரிஜின் அந்த ஐடியாவை எடுத்துக்கிட்டு அத அடுத்த கட்டத்துக்கு, அதாவது நிஜ உலக பயன்பாட்டுக்கு கொண்டு போக முயற்சி பண்ற மாதிரி தெரியுது. அதாவது பரவலாக்கப்பட்ட பயன்பாடு, நிஜ உலகத்துல ஒரு தீர்வு கொடுக்கிறது, அப்புறம் ஒரு நல்ல யூசர் எக்ஸ்பீரியன்ஸ், இதெல்லாம் தான் DeFi 3.0ஓட இலக்குகள். கரெக்ட். இதுல ஆரிஜின் அவங்களோட எல்ஜிஎன்எஸ் மற்றும் ஏஜ் டோக்கன் மூலமா ஒரு தனிப்பட்ட அனாமதேய கட்டண முறையை உருவாக்க பாக்குறாங்க. கரெக்டா சொன்னீங்க. இங்க எல்ஜிஎன்எஸ் தான் அவங்களோட மெயின் டோக்கன். இது ஒரு என்ன சொல்றது, அல்காரிதம் அடிப்படையிலான நிலையற்ற நாணயம். ஓகே. அதாவது இதோட புழக்கம் சந்தையோட தேவைக்கேத்த மாதிரி மாறிட்டே இருக்கும். ஏ டோக்கன் அப்படிங்கிறது அமெரிக்கா டாலரோட மதிப்புக்கு இணையான ஒரு ஸ்டேபிள் காயின். பட் ஒரு முக்கியமான வித்தியாசம் இருக்குன்னு சொன்னீங்களே. ஆமா, இது ஒரு தனிப்பட்ட அனானிமஸ் ஸ்டேபிள் காயின். பிரைவசி அனானிமஸ் ஸ்டேபிள் காயின். இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, எல்ஜிஎன்எஸ் டோக்கன்களை பர்ன் பண்ணி, அதாவது எரிச்சு தான் ஏ டோக்கனை உருவாக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. இது புழக்கத்துல இருக்கிற எல்ஜிஎன்எஸ் டோக்கன்களோட எண்ணிக்கையை குறைச்சு அதோட மதிப்பை அதிகரிக்க உதவும் ஒரு வழிமுறை. சரிதானே? சரிதான். இது ஒரு கிளாசிக் டோக்கனாமிக்ஸ் உத்தி. சப்ளைய குறைப்பதன் மூலம் மதிப்பை நிலைநிறுத்த முயற்சி செய்யறது. இப்போ இந்த பெரிய லட்சியம் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஒரு சராசரி யூசர் எதுக்காக இதுக்குள்ள வருவாங்க? வருமானத்துக்காக தான். ஆமா. அந்த வருமானத்தை இந்த திட்டம் எப்படி உருவாக்குது? வாங்க அந்த வெகுமதிய எந்திரத்துக்குள்ள போவோம். ஆமா, அதுதான் ரொம்ப முக்கியம். இவன் கொடுத்திருக்கிற டாக்குமெண்ட்ஸ்ல வருமானம் ஈட்ட பல வழிகள் இருக்கு. அதுல ரொம்ப நேரடியான வழி ஸ்டேக்கிங். ம். ஒவ்வொரு 8 மணி நேரத்துக்கும் 0.3% முதல் 0.4% வரைக்கும் வருமானம் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. இதை கூட்டுவட்டி முறையில கணக்கு போட்டா மாசத்துக்கு சுமார் 30%லிருந்து 43% வரைக்கும் வருது. நான் பார்த்த ஒரு ஸ்கிரீன்ஷாட்ல வருடாந்திர வருவாய் விகிதம், அதாவது ஏபிஒய் 810%க்கும் அதிகமா காட்டப்பட்டிருந்தது. ஆமா, 810. ஆ பாருங்க, நான் எப்பவாவது 810% ஏபிஒய் அப்படின்னு பார்த்தா என் முதல் எண்ணம் எவ்வளவு லாபம் கிடைக்கும் என்பதல்ல, இது எப்போ ஜீரோக்கு போகும் என்பதுதான். அதுவும் சரிதான். இது யூசர்ஸ உள்ள இழுக்க பயன்படும் ஒரு உன்னதமான கவர்ச்சி. ஆரம்ப கட்டத்துல பயனர்களையும் பணப்புழக்கத்தையும் ஈர்க்கிறதுக்காக இது மாதிரி மிக அதிக ஏபிஒய்ய பயன்படுத்துறது டிஃபை திட்டங்கள்ல ரொம்ப சாதாரணம். சரி, இந்த அதிக ஏபிஒய் ஒரு பக்கம் இருந்தாலும் இதை விட ரொம்ப சிக்கலான, நீங்க குறிப்பா தெரிஞ்சுக்கணும்னு கேட்ட ஒரு அமைப்பு இருக்கு. ஸ்பைடர் வெப் ரிவார்டு. இது ஒரு மல்டி லெவல் ரெஃபரல் சிஸ்டம் மாதிரி தான் வடிவமைக்கப்பட்டிருக்கு. ஓகே. இவங்க கொடுத்த விளக்கப்படங்கள்ல 15 தலைமுறைகள், அதாவது ஜெனரேஷன்ஸ் வரைக்கும் காட்டப்பட்டிருக்கு. நீங்க ஒருத்தர் அறிமுகப்படுத்துறீங்க, அவர் இன்னொருத்தரேன்னு இப்படி 15 அடுக்குகள் வரைக்கும் உங்களுக்கு கீழே வர்றவங்களோட வருமானத்துல இருந்து உங்களுக்கு ஒரு பங்கு கிடைக்கும்.
15 அடுக்குகள். ஆனா இது அவ்வளவு சுலபம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு மட்டத்துல இருந்தும் வருமானம் ஈட்ட சில கண்டிஷன்ஸ் இருக்கு இல்லையா? ஆமா. உதாரணத்துக்கு 15 தலைமுறைகள்ல இருந்து வருமானம் வரணும்னா நீங்க நேரடியா 15 பேரை பரிந்துரை செஞ்சிருக்கணும். அது மட்டும் இல்லாம நீங்களும் குறைஞ்சது 10,000 USDT மதிப்புக்கு ஸ்டேக் பண்ணியிருக்கணும். ஓ, இது ஒரு கிளாசிக் growth ஹேக்கிங் மாதிரி தெரியுது. ஆனா 15 அடுக்குகள் என்பது ரொம்பவே ஆழமானது. ரொம்ப சரியான பாயிண்ட். முதல் மட்டத்துல லாப விகிதங்கள் அதிகமா இருக்கு. 8ல இருந்து 16% வரைக்கும். அப்புறம் ஒவ்வொரு தலைமுறைக்கும் அது படிப்படியா குறையுது. அப்போ இது யூசர்ஸ் அதிகமா ஆள் சேர்க்க தூண்டும். ஆமா, ஆவணங்கள் சொல்றபடி பார்த்தா இதுதான் இவங்களோட பயனர் வளர்ச்சிக்கு முக்கியமான ஒரு கருவி. ஆனா இங்க தான் ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு. இந்த ஸ்பைடர் வெப் வெகுமதிகளை நீங்க சம்பாதிச்சாலும் அதை உடனே உங்க கைக்கு எடுக்க முடியாது. ஆமா, இங்கதான் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமா மாறுது. அந்த வெகுமதிகளை கிளைம் செய்ய, அதாவது பெற்றுக்கொள்ள உங்களுக்கு ஆற்றல், அதாவது எனர்ஜி தேவைன்னு ஆவணங்கள் சொல்லுது. ம் இந்த ஆற்றல் எங்கிருந்து வருது? இதை எப்படி பெற முடியும்? இதுக்கு 2 வழிகளை சொல்றாங்க. ஒன்னு, உங்ககிட்ட இருக்கிற LGNS டோக்கன்களை 360 நாட்களுக்கு லாக் செய்யணும். ஒரு வருஷத்துக்கா? ஆமா, ஒரு வருஷத்துக்கு அதை உங்களால விற்கவோ டிரான்ஸ்ஃபர் பண்ணவோ முடியாது. சரி. ரெண்டாவது வழி? ரெண்டாவது வழி, உங்க LGNS டோக்கன்களை நிரந்தரமா எரிக்கணும், அதாவது பர்ன் பண்ணணும். சிஸ்டத்துல இருந்து முழுமையா அழிச்சிடணும். அப்போ பயனருக்கு முன்னாடி ஒரு பெரிய தேர்வு இருக்கு. கஷ்டப்பட்டு பரிந்துரை செஞ்சு சம்பாதிச்ச வருமானத்தை எடுக்கணும்னா ஒண்ணு உங்க பணப்புழக்கத்தை ஒரு வருஷத்துக்கு இழக்கணும், இல்ல. இல்லனா உங்க சொத்துல ஒரு பகுதியை நிரந்தரமா அழிக்கணும். இது விற்பனை அழுத்தத்தை குறைக்க ஒரு புத்திசாலித்தனமான வழிதான். ஆனா யூசரை ஒரு இக்கட்டான சூழ்நிலையில தள்ளுது. துல்லியமா. இது வெறும் ஒரு டெக்னிக்கல் மெக்கானிசம் இல்ல, ஒரு சைக்கலாஜிக்கல் உத்தி. சரி, நீங்க எப்படியோ ஆற்றலை உருவாக்கி உங்க வெகுமதிகளை கிளைம் பண்ணிட்டீங்கன்னு வச்சுப்போம். ம் அப்பவும் கதை முடியல. அடுத்ததா டர்பைன் மெக்கானிசம் அப்படிங்கிற ஒரு படி இருக்கு. இதுதான் இந்த திட்டத்தோட ஸ்திரத்தன்மைக்கு முதுகெலும்புன்னு சொல்லப்படுது. அது என்ன டர்பைன் மெக்கானிசம்? ஒரு டர்பைன் மாதிரி ஆற்றலை சுழற்சி செய்யுமா? ஒரு விதத்துல அப்படிதான். இது பணம் எடுப்பது, அதாவது விட்ராவல்ஸை எப்படி கையாளுதுங்கிறது தான் இங்க சுவாரஸ்யமான விஷயம். ஓகே. ஒரு யூசர் அவரோட LGNS வெகுமதிகளை பணமா மாத்தணும்னு நினைச்சா அதுக்கு சமமான மதிப்புள்ள DAI மாதிரியான ஒரு ஸ்டேபிள் காயினை அவங்க உள்ள டெபாசிட் செய்யணும். ஒரு நிமிஷம், இது கொஞ்சம் விசித்திரமா இல்லையா? நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச 100 LGNS வெகுமதியை வெளியே எடுக்க நான் என் சொந்த பணத்துல இருந்து அதுக்கு சமமான மதிப்புள்ள DAI-ய உள்ள வைக்கணுமா? ஆமா, வைக்கணும். இது யூசர்ஸ்க்கு கொடுக்கப்படுற ஒரு தண்டனை மாதிரி தெரியலையா? இதுதான் இந்த சிஸ்டத்தோட மிக புத்திசாலித்தனமான, அதே சமயம் ஆபாயகரமான உளவியல் வடிவமைப்பு. இது தண்டனை இல்ல, ஆனா ஒரு உறுதிப்பாட்டின் ஆதாரம் மாதிரி. உறுதிப்பாட்டின் ஆதாரமா? ஆமா, ப்ரூஃப் ஆஃப் கமிட்மெண்ட். நீங்க 100 LGNS-அ வெளியெடுக்கும்போது அதுக்கு பதிலா $100 மதிப்புள்ள DAI-ய உள்ள வைக்கிறீங்க. அந்த DAI நெறிமுறையோட கருவூலத்துக்கு போகுது. ஓ, இதனால வெளியே எடுக்கப்படுற ஒவ்வொரு வெகுமதி டோக்கனுக்கும் கருவூலத்துல ஒரு நிலையான சொத்து ஆதரவா இருக்கு. இது ஆதாரமில்லாத டோக்கன்களை விற்பனை செய்வதால் ஏற்படும் திடீர் விலை வீழ்ச்சியை தடுக்குது. அப்போ இந்த அமைப்போட ஸ்திரத்தன்மை பயனர்கள் தாங்கள் சம்பாதித்த வெகுமதிகளுக்கு தாங்களே ஆதரவளிப்பதை பொறுத்து தான் இருக்கு. சுருக்கமா சொன்னா உங்க லாபத்தோட ஸ்திரத்தன்மைக்கு நீங்களே பொறுப்பு. அருமையா சொன்னீங்க. இது வெகுமதி விநியோகத்தை நெறிமுறையோட ஆரோக்கியத்தோட நேரடியா இணைக்குது. இது நம்முடைய திட்டம் அப்படிங்கிற ஒரு சமூக பிணைப்பை உருவாக்குது. ஆனா அதே சமயம் திட்டத்தோட நிதிச்சுமைய நெறிமுறையிலிருந்து பயனர்கள் மேல மாத்துது இல்லையா? கரெக்ட். பத்திர விற்பனை மூலமா கருவூலத்துக்கு நிதி திரட்டுறது, பரிவர்த்தனை கட்டணங்களை எரிக்கிறதுன்னு வேற சில ஸ்திரத்தன்மை கருவிகளும் இருக்கு. ஆனா இந்த டர்பைன் மெக்கானிசம் தான் பயனர்கள் நேரடியா பங்களிக்கும் மிக முக்கியமான வழிமுறை. சரி, இந்த வழிமுறைகள் எல்லாம் கேட்க சிக்கலாவும் ஒரு விதத்துல புத்திசாலித்தனமாவும் இருக்கு. ஆனா பிரம்மாண்டமான பார்வையோட ஒரு DeFi 3.0 திட்டம் நம்மகிட்ட இருக்கு. ஆமா, இது பைதேபனர்களை இழுக்க 800%க்கும் அதிகமான ஸ்டேக்கிங் வெகுமதிகள், ஸ்பைடர் வெப்னு ஒரு ஆழமான பரிந்துரை அமைப்புன்னு ஆக்ரோஷமான வளர்ச்சி உத்திகளை பயன்படுத்துது. ஆனா ஸ்திரத்தன்மை பேணுவதற்காக ரொம்ப தனித்துவமான ஒரு வகையில பயனர்களை கட்டுப்படுத்துற வழிமுறைகளையும் வச்சிருக்கு. ஆமா, வெகுமதிகளை எடுக்க
ஆற்றலுக்காக டோக்கன்களை எரிக்கவோ அல்லது லாக் செய்யவோ வைக்கிறாங்க. அப்புறம் அந்த வெகுமதிகளை பணமாக்க பயனர்களையே அவங்களோட சொந்த ஸ்டேபிள் காயின்களை வச்சு ஆதரவளிக்க சொல்றாங்க. சரியா சொன்னீங்க. பயனர் வளர்ச்சிய அதோட ஸ்திரத்தன்மை வழிமுறைகளோட நேரடியா இணைக்கிற ஒரு மிகச் சிக்கலான அமைப்பு இது. ஆவணங்கள் சொல்றபடி இது எல்லாமே ஒரு தன்னிறைவான சூழலை உருவாக்குறதுக்காக வடிவமைக்கப்பட்டிருக்கு. இறுதியா நீங்க சிந்திச்சு பார்க்கறதுக்காக ஒரு கேள்வி. இந்த மாதிரி ஒரு அமைப்பு அதோட பயனர்களோட நம்பிக்கை மற்றும் பங்கேற்பின் மேல தான் முழுமையா கட்டப்பட்டிருக்கு. ம்ஹும். ஸ்திரத்தன்மையும் கொடுக்குது. இங்க எழும் ஆழமான கேள்வி என்னன்னா, எந்த புள்ளியில இது போன்ற ஒரு நிதி அமைப்பு உண்மையான சுதந்திரமானதாகவும் தன்னிறைவு பெற்றதாகவும் மாறுது, எந்த புள்ளியில இது வெறும் ஒரு சிக்கலான பின்னூட்ட வளையமாக, அதாவது இசை நிற்கும் வரை எல்லோரும் ஆடிக்கொண்டிருக்கும் ஒரு விளையாட்டாக மட்டும் இருக்குது.